MCR Pure Cotton Club, formals and casual shirts. Plan your next summer escape with Grand Royal Tours. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸ். அவர் வாழ்ந்த வீடுனா இந்த வீடு தான். ஒரு 5 வருஷமா இந்த வீட்டில் இருக்காரு. ஒரு பெரிய கட்சி தலைவர் நீங்க பார்த்துருப்பீங்க. சாதாரணமா ஒரு கட்சி தலைவர்னா ஒரு பெரிய பெரிய வீட்டில் இருப்பாங்க, பங்களாவில் இருப்பாங்க. ஒரு கவுன்சிலர் கூட ஒரு பெரிய வீட்டில் இருப்பாங்க. ஆனா இவ்வளவு பெரிய கட்சி தலைவர் இவ்வளவு எளிமையா சாதாரணமா ஒரு சின்ன வீட்டில் தான் வாழ்ந்திருக்காரு. இந்த வீட்டில் தான் அவர் வாழ்ந்தது இருந்தது எல்லாமே. ஐயா கடைசி நேரத்தில் கூட நான் ஐயா ஹாஸ்பிட்டல் கூட்டின்னு போகும்போது நான் தான் அவரோட போனேன். அது ரொம்ப வருஷம் பழக்கம் இல்லைனாலும் இப்படி ஒரு மனுஷன் எல்லாம் திரும்பி வருவாருன்றதெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவரெல்லாம் வாழ்க்கையில் மறக்க முடியாது. எங்கள் குடும்பத்தில் ஒரு ஆள் மாதிரி, ஒரு குடும்பத்தில் ஒரு பெரிய ஒரு மாதிரி அவர். வீடை பார்த்தீங்களா? நானே கேட்டிருக்கேன், ஏன்னா வீடு பார்த்தீங்க இங்கேருந்து தானே எனக்கு போதும்பா, தாராளம். எனக்கு மாளிகை இதெல்லாம் நம்மளுக்கு எப்போவுமே அந்த வயசுல இந்த வயசுல எனக்கு ஆசை கிடையாது. முன்னாடி இருந்த டெஸ்மா சட்டங்கள்லாம் போடும்போது அந்த பழைய சிஇடி நகரில் இருக்கிற வீடை வந்து ஒரே நாளில் காலி பண்ண சொன்னாங்க. டக்குன்னு ஏஞ்சிட்டு புத்தகத்தெல்லாம் எடுத்துக்கின்னு தன்னுடைய எளிமையான அந்த 2-3 வேஷ்டி இதெல்லாம் எடுத்துன்னு கிளம்பி வந்துனேன்ட்டு வாடகை வீட்டுக்கு போயிட்டார். அவர் வந்து வாழ்நாள் முழுக்க எந்த விதமான விஷயங்களும் அவர் அனுபவிக்கலை. கலைசாகல அந்த விருது கொடுத்தாங்க தமிழக அரசு. அந்த விருதினுடைய அமௌண்ட்டை கூட நம்மளுடைய கட்சி எப்போதும் வாக்கிங் போவார், வீட்டுக்குள்ளேயே சுற்றுவார். நான் பார்ப்பேன், துணிக்கினி இருந்தால் வணக்கம் சொல்லுவார், எனக்கு கூப்பிட்டு வச்சு சிரிப்பார், கூப்பிட்டு பேசுவார். பயங்கர வெரி சிம்பிள். நான் இது வரைக்கும் நான் காமராஜர்லாம் சொல்லியிருக்காங்க, நான் பார்த்தது கிடையாது. பட் கண்டுக்கு நேரம் என் வயசில் பார்த்தது இவர் தான் ரொம்ப சிம்பிளான மனுஷன். மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது இப்போ பிழைக்க தெரியாத மனுஷனாக இருந்திருக்கிறாரு. தானும் பிழைக்கல, தன் குடும்பத்தையும் பிழைக்க வைக்காமல் வாழ்ந்திருக்காரு. அப்படின்றது ஒரு கஷ்டம். மற்றபடி இது நியாயமாக போகிறோம். அவங்க பொண்ணு அவங்க அப்பாவை பார்த்த விதம் யாருமே அது மாதிரி குழந்தைங்கள்லாம் பார்த்துக்குவாங்க தெரியுங்களா? ஒரு சின்ன ஒரு நிமிஷத்துக்கும் அவங்க அப்பா வந்த அளவுக்கு இவ்வளோ கேர் எடுத்து ஒரு பொண்ணெல்லாம் வாழ்க்கையில் பார்த்தே இருக்க முடியாது. எவ்வளோ இப்போ அப்பா பொண்ணுங்க இருக்காங்க. ஐயாவுக்கு கிடைச்ச பொண்ணு வந்து பெரிய வரம். கவர்மெண்ட் அலாட்மெண்ட் வீடு அவர் நினச்சிருந்தாங்கன்னா பெரிய பெரிய வீடு வாங்கி பண்ணியிருக்கலாம். இதெல்லாம் பாருங்கள், சாதாரண இப்போ இருக்க ஆளுங்கெல்லாம் கவர்மெண்ட் வீடை வாங்கிட்டு அவ்வளோ பெருசாக கட்டியிருக்காங்க. அவர் எதுவுமே வேண்டாம், ஒரு ஷெட்டு கூட போடல, அவர் சாதாரணமாக வச்சுருக்காரு. நாங்கள் பார்க்கும்போது இந்த உள்ள பார்த்தீங்களா, அந்த குட்டியாக ஒரு பிளாஸ்டிக் சேர், இந்த பிளாஸ்டிக் சேரில் தான் உட்காந்துட்டு இருப்பாரு. நாங்கள் யாராச்சும் போய் பேசணும் கூட எழுந்து நின்று தான் பேசுவார் எங்ககிட்ட. எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இன்னைக்கு ஒரு கருப்பு தினம்னு சொல்லலாங்க. ஏன்னா நல்லக்கண் ஐயா கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர், அவர் நேற்று பார்த்தீங்கன்னா உடல்நல குறைவால் இறந்துட்டார். அவர் கிட்டத்தட்ட ஒரு 25 நாட்களாக ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் வச்சுருந்தாங்க. நேற்று இருந்துட்டார். அவரோட வீட்டுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடு கடைசியாக அவர் வாழ்ந்த வீடுனா இந்த வீடு தான். ஒரு 5 வருஷமா இந்த வீட்டில் இருக்காரு. இந்த வீடு கூட பார்த்தீங்கன்னா அவருக்கு சொந்த வீடு இல்லையாங்க, கவர்மெண்ட் வந்து அலாட் பண்ண வீடு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டி நகரில் ஒரு வீட்டில் இருந்தார். அந்த வீட்டை வந்து ஒரே நாளில் காலி பண்ணணும்னு சொன்னோடனே பார்த்தீங்கன்னா அங்கேருந்து காலி பண்ணிட்டு வந்துட்டார். அதுக்கப்புறம் கவர்மெண்ட் வந்து அவருக்கு அலாட் பண்ண வீடு தான். ஒரு பெரிய கட்சி தலைவர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. சாதாரணமாக ஒரு கட்சி தலைவர்னா ஒரு பெரிய பெரிய வீட்டில் இருப்பாங்க, பங்களாவில் இருப்பாங்க. ஒரு கவுன்சிலர் கூட ஒரு பெரிய வீட்டில் இருப்பாங்க. ஆனால் இவ்வளோ பெரிய கட்சி தலைவர் இவ்வளோ எளிமையாக சாதாரணமாக ஒரு சின்ன வீட்டில் தான் வாழ்ந்திருக்காரு. இந்த வீட்டில் தான் அவர் வாழ்ந்தது இருந்தது எல்லாமே. நான் காலையில் ஆக்சுவலி 5 மணிக்கெலாம் வாக்கிங் போவேன். வெரி சிம்பிள் மேன். வாசல்லாம் உட்காந்துருப்பார், உட்காந்து பேப்பர் படிப்பார். வணக்கண்ணே அப்படின்னு சொல்லுவேன். அவர் அந்த பந்தாகுந்து அதுவுமே கிடையாது. தம்பி வணக்கம்பா, நல்லா இருக்கீங்களா அப்படின்வார். எந்திரிச்சு பதில் சொல்லுவார். அந்த வயசுலேயும் எனக்கு ஒரு கூச்சமாக இருக்கும். அவ்வளோ பெரிய மனுஷன் நம்மளை பார்த்து எழுந்துச்சு. அது மாதிரி லாஸ் தான், பயங்கர லாஸு. ஏரியாவில் எல்லாத்துக்கும் யார் போனாலும் சரி, வேலை பெருக்கிறவங்க அவ்வளோ பெரிய ஒரு மனுஷன் தானே, எப்படி வாழ்ந்துருக்கலாம். வீடை பார்த்தீங்களா? அவ்வளோ மனசே அது மாதிரி சிம்பிள் தான் அவர். அந்த மாதிரி அவர் நானே கேட்டிருக்கேன், ஏன்னா வீடு பார்த்தீங்க இங்கேருந்து தானே எனக்கு போதும்பா, தாராளம். எனக்கு மாளிகை இதெல்லாம் நம்மளுக்கு எப்போவுமே அந்த வயசுல இந்த வயசுல எனக்கு ஆசை கிடையாது. இந்த வருடமாக தான் ஐயாவை தெரியும். ஐயா வந்துட்டு ரொம்ப எளிமையானவர். நாங்கள் ஒரு சில இயக்கத்துக்கு போகும்போது ஐயாவோட வந்திருக்கோம், ஐயா கூட கலந்துருக்கேன். அதே ஐயா கூட வந்து நிறைய மீட்டிங் போகும்போது எங்கள் பையனோட எங்களோட காரில் பயணித்தவர். அதெல்லாம் நினைக்கும் போது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா 2-3 இடத்துக்கு நாங்கள் ஐயாவை கூட்டுன்னு போவோம், கூட்டு வந்து விடுவோம். இப்போ எங்கள் வீடு இங்கே தான் இருக்குது. நான் ஐயா கடைசி நேரத்தில் கூட நான் ஐயாவை ஹாஸ்பிட்டல் கூட்டின்னு போகும்போது நான் தான் அவரோட போனேன். 1ஆம் தேதி அன்றைக்கி கிளம்பும் போது அப்போது எனக்கு இந்த அளவுக்கு திரும்பி அவர் நல்லா வந்துடுவாருன்ற ஒரு நம்பிக்கையில் தான் போனோம். ஆனால் இந்த மாதிரி அவர் திரும்பி வருவார் நாங்கள் நினச்சி பார்க்கல. ஏன்னா போவார், முடியாமல் கரெக்டாக வந்துடுவார்.
1ஆம் தேதி போகும்போது கூட முடியாத என்ன நிலைமையில இருந்தாரு ரொம்ப உடம்பு சரியில்லை. உடம்பு சரியில்லாமல் இருந்தார். இருந்தாலும் வந்து அவங்க உள்ளே அலோவ் பண்ணுவாங்க, போய் பார்த்துட்டு வருவோம். 1ஆம் தேதி வரும்போது கூட நல்லா தான் இருந்தார். நல்லான்னா அந்த எப்போது ஸ்டேஜில் இருந்தார். திடீர்னு அவருக்கு சாப்பிட்டது வாமிட் பண்ணவும் தான் டக்குன்னு எமர்ஜென்சிக்கு கூப்பிட்டு போனாங்க. ரொம்ப சீரியஸ் கண்டிஷனில் எப்படி இருந்தாரோ அதே கண்டிஷனில் தான் இருந்தார். லாஸ்ட் நேரத்தில் அவருக்கு கொடுத்தது ஜீரணம் ஆகாத வாமிட் வரவோ சரின்னு ஆம்புலன்ஸில் கூப்பிட்டு போனோம். 1ஆம் தேதி நான் தான் அவங்க பொண்ணோட போனேன். அழைச்சிட்டு போனால் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி கூட சொன்னாங்க, ஸ்டேபிள் ஆகுது, மறுபடியும் இதுவாகுது, வந்துடுவார். அவங்களுக்கு நான் ஃபோன் பண்ணி அவங்க பொண்ணுக்கிட்ட கேட்டுட்ருப்பேன். அவங்க சொல்லுங்க பரவாயில்ல, ஒரு 2 நாளில் அழைச்சிட்டு வந்துடுவோம். அழைச்சிட்டு வந்தப்போ அந்த ஸ்டேஜில் தான் இருந்துருவாரு தான் நினச்சோம். ஆனால் இப்படி திரும்பி வருவாருன்னு நாங்கள் நினச்சி பார்க்கல. கேட்டோன்னே எவ்வளவு கஷ்டமா ரொம்ப கஷ்டம்னா நேற்றுக்கு முந்தா நேற்று நைட்டுக்கே வந்து இங்கே சொன்னாங்க. ஆனால் அது கரெக்டாக கன்ஃபார்ம் பண்ணல, எங்களுக்கு தெரியாது. அடுத்த நாள் காலையில் வரைக்கும் இப்படி ஒரு அது ரொம்ப வருஷம் பழக்கம் இல்லைனாலும் இப்படி ஒரு மனுஷனெல்லாம் திரும்பி வருவாருன்றதெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவரெல்லாம் வாழ்க்கையில் மறக்க முடியாது. எங்கள் குடும்பத்தில் ஒரு ஆள் மாதிரி, ஒரு குடும்பத்தில் ஒரு பெரியவர் மாதிரி. அவர் ரொம்ப இதுக்கு முன்னாடி இருந்த டெஸ்மா சட்டங்கள்லாம் போடும்போது அந்த பழைய சிஇடி நகரில் இருக்கிற வீடை வந்து ஒரே நாளில் காலி பண்ண சொன்னாங்க. டக்குன்னு ஏஞ்சிட்டு புத்தகத்தெல்லாம் எடுத்துக்கின்னு தன்னுடைய எளிமையான அந்த 2-3 வேஷ்டி இதெல்லாம் எடுத்துன்னு கிளம்பி வந்துனேன்ட்டு வாடகை வீட்டுக்கு போயிட்டார். அவர் வந்து நான் வாழ்நாள் முழுக்க எந்த விதமான விஷயங்களும் அவர் அனுபவிக்கலை. தலைசாகல் அந்த விருது கொடுத்தாங்க தமிழக அரசு. அந்த விருதினுடைய அமௌண்ட்டை கூட நம்மளுடைய கட்சிக்கும் நம்மளுடைய தொழிலாளர் தோழர்களுக்கு தொழிற்சங்க விவசாய சங்கத்துக்கும் கொடுத்துருவாரு. 10 லட்ச ரூபாய் வேணான்னு சொல்லிட்டு திருப்பி கொடுத்தாரு. அந்த அளவுக்கு ரொம்ப எளிமையாக வாழக்கூடிய ஒரு முன் உதாரணமாக இருக்கக்கூடிய தலைவர். என் பிள்ளைங்கிட்டலாம் நல்லா பேசுவார். என் பேரன் பேத்தி எல்லாத்தையும் நல்லா பேசுவார். ஏன்னா இப்போ நம்ம தினமும் பார்த்த ஒரு மனுஷன் இப்போ நம்ம கூட இல்லை. ஆமாம், என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. எனக்கு ரொம்ப இதாக இருக்குது. போய் பார்த்துட்டு வந்தேன். இருந்தாலும் எனக்கு திருப்தி இல்லை. எனக்கு அவர் எப்போதும் வாக்கிங் போவார், வீட்டுக்குள்ளேயே சுற்றுவார். நான் பார்ப்பேன், துணி கிணி காய்கண்டா வணக்கம் சொல்லுவார். எனக்கு கூப்பிட்டு வச்சு சிரிப்பார், கூப்பிட்டு பேசுவார், வணக்கம் சொல்லுவார், கூப்பிட்டு பேசுவார். எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, நல்லா இருக்கு அப்படிம்பார். அவர் பேசுகிறதே ஒரு அமைதியான பேச்சாக இருக்கும். ஒரு இதாக எடுங்க மாட்டார், அமைதியாக பேசுவார். வாக்கிங் போவார், பார்ப்பேன் நான். பயங்கர வெரி சிம்பிள். நான் இது வரைக்கும் நான் காமராஜர்லாம் சொல்லியிருக்காங்க, நான் பார்த்தது கிடையாது. பட் கண்டுக்கு நேரம் என் வயசில் பார்த்தது இவர் தான். ரொம்ப சிம்பிளான மனுஷன். அவர் போட்டிருக்கிறது சாதாரண வெளியே உட்காரும்போது ஒரு லுங்கி, இந்த ஒரு பனியன். அவர் வந்தால் ட்ரெஸ்ஸு போட்டும் பார்த்து வெளியே போகும்போது சாதாரணமாக இந்த ஒயிட் ஷர்ட் போட்டுப்பார், அவ்வளோதான். யாரோ வருவாங்க, எல்லாத்தையும் வாசல்லையே பார்த்துட்டு வாங்க பேசிக்கன்னு போயிடுவார். சால்வைகளும் எதுவுமே வாங்க மாட்டார். ரொம்ப சிம்பிள். ரொம்ப ரொம்ப வேதனை. எங்கள் வீட்டில் எங்கள் அப்பாவை இழந்தப்ப எப்படி கஷ்டப்படுறோமோ அந்த மாதிரி இப்போ கஷ்டப்படுறோம். அவர் இறந்து ரொம்ப கஷ்டம்தான் எங்களுக்கு. ஆமாம், வந்து நல்ல பேர் எடுத்து அதெல்லாம் இருந்தார். இப்போ இறந்தது கஷ்டம் தான். இப்போ வீட்டாண்டா தான், அங்கே நம்ம வீட்டாண்டா தான் வச்சுருக்காங்க. அது உண்டு. ஆமாம், நான் அதெல்லாம் யோசிப்பேன். மற்றவங்கள கம்பேர் பண்ணும்போது இப்போ பிழைக்க தெரியாத மனுஷனாக இருந்திருக்கிறாரு. தானும் பிழைக்கல, தன் குடும்பத்தையும் பிழைக்க வைக்காமல் வாழ்ந்திருக்காரு. அப்படின்றது ஒரு கஷ்டம். மற்றபடி இது நியாயமாக போகிறதுக்காக அவர் ஆத்மா நல்லபடியாக சாந்தி அடையும். அவங்க வீட்டுக்குள்ள எத்தனை பசங்க? அது எனக்கு சரியா தெரியல சார். அதெல்லாம் எனக்கு தெரியாது. அவங்க தங்கச்சியை பார்த்துருக்கேன், மற்றபடி அந்த அம்மா ஒரு வாட்டி தான், அவ்வளோதான். எனக்கு அவங்க மற்ற பசங்க இல்லைன்னு தான் கேள்விப்பட்டேன். மற்றபடி இருக்கா இல்லையான்னு எனக்கு அவ்வளோ டீட்டெயில் தெரியாது. அவரோட முகத்தை மறக்கவே முடியாது. இப்போ நம்ம கூட நம்ம தாத்தா, நம்ம அப்பாங்களை காட்டிலும் அவரோட முகம் வந்து ஒரு சிரிச்ச முகம். எல்லாத்துக்கும் சிரித்து சலிக்காமல். இப்போ ஏதாச்சும் நம்ம வந்து பார்த்தா கூட புக்குங்க எடுத்து கொடுப்பாரு, தேடி தேடி கொடுப்பாரு. நம்ம அவரை பார்க்க வந்தேன், எங்கள் பையனுக்கும் எங்களுக்கெல்லாம் கூட வந்தாங்க, எடுத்து கூட அந்த வயசானதுலேயும் தேடி தேடி ஒதுரும், கையெல்லாம் ஒதுரும் அவருக்கு. அதுலேயும் அந்த செல்ஃப்லேருந்து தேடி தேடி அவங்களுக்கு உண்டான புக்கு. இப்போ அந்த அவங்களுக்கு வாலிப பசங்களுக்கு அதுக்குவா, இப்போ நம்ம ஃபேமிலியில் இருக்க அது மாதிரி தேடி அந்த இப்படியாப்பட்ட ஒரு தலைவரை, ஒரு ஐயாவெல்லாம் நாங்கள் வாழ்க்கையில். வீடு கூட பாருங்க, சொந்த வீடு இல்லை, கவர்மெண்ட் கொடுத்த. அவரோட துணி கூட பார்த்தா ரொம்ப ரொம்ப எளிமையாக அந்த ஒரு ஜிப்பா மாதிரி ஒரு பனியன் போட்டிருப்பார். ரொம்ப எளிமையான ட்ரெஸ்ஸு. இது வரைக்கும் அவர் ரொம்ப ட்ரெஸ்ஸுலேயே புது ட்ரெஸ் போட்டு கூட நாங்கள் பார்க்கல. ரொம்ப எளிமையான ஒரு மனுஷன். எல்லாமே அவங்க பொண்ணு தான் பார்த்து. அவங்க பொண்ணு அவங்க அப்பாவை பார்த்த விதம் யாருமே அது மாதிரி குழந்தைங்கலாம் பார்த்துக்குவாங்க தெரியுங்களா. ஒரு சின்ன ஒரு நிமிஷத்துக்கும் அவங்க அப்பா வந்த அளவுக்கு இவ்வளோ கேர் எடுத்து ஒரு பொண்ணெல்லாம் வாழ்க்கையில் பார்த்தே இருக்க முடியாது. எவ்வளோ இப்போ அப்பா பொண்ணுங்க இருக்காங்க. ஐயாவுக்கு கிடைச்ச பொண்ணு வந்து பெரிய வரம். அவங்க பொண்ணுக்கு அப்பா கிடைச்சது பெரிய வர மாதிரி அப்பாவுக்கு அந்த பொண்ணு கிடைச்சது பெரிய வரம். யாரை கிட்டத்துக்கு விட மாட்டாங்க அவங்க.
அந்த அளவுக்கு அவ்வளோ கேர் எடுத்து பார்த்துப்பாங்க. இப்போ இவங்க கிட்ட இப்போ ஐயா கிட்ட நம்ம தெரிஞ்சுக்கிதுன்னா அவரோடதுல ஒரு சிலது நம்ம கற்றுக்கணும். சரி நம்ம இருந்தார் வாழ்ந்தார் நம்ம பார்த்து விட்டுட்டு போகிறத காட்டிலும் அவர்கிட்ட இருந்து ஏதாச்சும் ஒரு விஷயத்த நமக்கு நம்ம சந்ததிக்கு நம்ம சொல்லி வளர்க்கணும். இப்படி இருந்தார் இப்படி இப்போ பணத்தால் எவ்வளோ பெரிய ஃபேமஸ் ஆகிருப்பாங்க நமக்கு தெரிஞ்சு. எதுவுமே இல்லாமல் எளிமையாக நேர்மையாக இப்படியாப்பட்ட மனுஷன் ஒன்றும் எதுவுமே இல்லை. பணம் இல்லை ஒன்றும். ஆனால் அவரோட பேர் பார்த்தீங்களா எப்பவுமே அதுதான் நிலைக்கும். நம்ம வருங்கால சந்ததிங்களுக்கு நம்ம சொல்லி வளர்க்கணும். உடல் தானம் பண்ணியிருக்காரு. அது நாங்கள் நினச்சோம் சரி இங்கே வருவார் இங்கே வச்சுட்டு எடுத்துகிட்டு போவாங்க. நாங்கள் இங்கே தான் இருக்க எதிரில் தான் இங்கே வந்துட்டு போவாங்க. நான் ரொம்ப நேரம் பார்த்தா இங்கே வரல. நேற்றுக்கு ஃபுல்லாக அங்கே இருந்தோம். நேற்றுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். ஹாஸ்பிட்டலில் இருந்தோம். சரி இப்போ அங்கே தான் முடிக்கிற வரைக்கும் ஐயா கூட இருந்துட்டு வருதெல்லாம் நமக்கெல்லாம் ஒரு பெரிய கிஃப்ட். கடவுள் கொடுத்த கிஃப்ட். இவர் கூட நான் இந்த சேவை செஞ்சதெல்லாம் நினச்சா எனக்கு உண்மையிலும் பெருமையாக இருக்குது. வாழ்க்கையிலேயே பெருமையாக இருக்குது. இந்த வீட்டை பார்க்கும்போதுன்னா ஒரு ஞாபகம் வருது. வீட்டு இப்போ தெருவே காலியான மாதிரி இருக்குது. அவர் இருக்கும்போது கூட நாங்கள் இதை கடந்து போகும்போது சரி ஐயா இருக்கிறாருன்ற ஒரு இதில் போவோம். அடிக்கடிக்கு வந்து பார்க்கலனாலும் இந்த சைடு போகும்போது சரி ஐயா இருக்காரு அப்படின்னுவோம். இப்போ இல்லை வீடே ஒரே காலியான மாதிரி இருக்குது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இனி வர காலத்தில் எப்படி அவர் இல்லைன்றத மறக்கிறதுக்கெல்லாம் முடியவே முடியாது. நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க. ரொம்ப அவ்வளோ தான் நான் பார்க்கல. கஷ்டப்பட்டாங்க கொஞ்சம். மேடம் தான் நல்லா பார்த்துக்கிட்டாங்க அவங்கள. அவங்க பொண்ணு தான் நல்லா பார்த்துக்கிட்டது எல்லாம் பண்ணது. நல்லா செஞ்சாங்க. அவங்க பொண்ணு நல்லா செஞ்சாங்க. வாங்குற முறையில் நல்லா செஞ்சாங்க. நல்லா கவனிச்சிக்கிட்டாங்க. ஆமாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு. அவங்க பார்க்கும்போதெல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதாக இருக்குது. நம்மளை விட்டு அவ்வளோ சீக்கிரம் போவாங்கன்னு நினைக்கல. இதாக இருந்தாங்க. அடிக்கடிக்கு உடம்பு சரியில்லாம இல்லை இப்போ தான் சமயத்தில் தான் அவங்க முடியாமல் போனது. இப்போல்லாம் கொஞ்சம் நல்லா தான் இருந்தார். இப்போ தான் கொஞ்சம் சமயத்தில் தான் ஒரு வருஷமாக இருக்கும் உடம்பு முடியாமல் போனது. அக்கம் பக்கத்தில் எல்லார் வீட்லேயும் பேசுவாங்க. எல்லார் வீட்லேயும் பேசுவாங்க. எல்லார் வீட்லேயும் நல்லா பேசுவாங்க. அதான் மனுஷன் ஸ்ட்ராங்னா அதான் சொல்கிறேன். எந்திரிச்சு நின்று எல்லோரும் மேடையில் கலைஞர் வரைக்கும் பார்த்துருப்பீங்க. கடைசியில் சேரில் உட்காந்து தான் பேட்டி கொடுக்குறது எல்லாம் பண்ணார். இவர் கடைசியில் நின்றுட்டே தான் இருந்தார். கடைசி நேரத்தில் தான் அவர் பதிவானார். பார்த்தோம். அதெல்லாம் அதான் சொன்னேன். சும்மா இப்படி தான் உட்காந்துருப்பாருங்க. சாதாரணமாக உட்காந்துருப்பார். படுத்து ஐயோ உடம்புல இது முடியல இது வரைக்கும் மூஞ்சி சுலுக்கி காட்டினதே கிடையாது இது வரைக்கும் இவருக்கு. ஆனால் அவனும் நினச்சேன் இன்னும் 10 வருஷம் இருப்பார்னு நினச்சேன். அந்த மாதிரி ஆரோக்கியமாக இருந்தார். வீடு கூட அவர் சொந்த வீடு இல்லை, கவர்மெண்ட் அலாட்மெண்ட் வீடு. அவர் நினச்சிருந்தாங்கன்னா பெரிய வீடு வாங்கி பண்ணியிருக்கலாம். இதெல்லாம் பாருங்கள். சாதாரண இப்போ இருக்க ஆளுங்கெல்லாம் கவர்மெண்ட் வீடை வாங்கிட்டு அவ்வளோ பெருசாக கட்டியிருக்காங்க. அவர் எதுவுமே வேண்டாம். ஒரு ஷெட்டு கூட போடல. அவர் சாதாரணமாக வச்சுருக்காரு. அது மற்ற கட்சிக்காரன் பார்த்து அந்த சைடில் மட்டும் இந்த இது மட்டும் போட்டு அவர் உட்காரத்துக்கு வேண்டி போட்டு விட்டாங்க. அவங்க கட்சிக்காரனா தெரிஞ்சவங்க. அவங்க பையன் சொல்லி பொண்ணு டாக்டர்னு நினைக்கிறவங்க. அவங்களால ஜாஸ்தி வெளியே பார்க்கவே முடியாது. இங்கே யாருக்குமே தெரியாது. அவங்க பொண்ணானா இப்போ டெத்தை பார்த்து தான் இவங்க என் பொண்ணுன்னு தெரியும். அது மாதிரி ரொம்ப சிம்பிள் வீடு. அவங்களும் அந்த மாதிரி தான் அப்படியே வளர்ந்துட்டாரு. அவன் பசங்களும் அந்த மாதிரி வளர்ந்து நான் அந்த மாதிரி காமிச்சிக்கவே இல்லை. ஒரே வாட்டி அவங்க கொரோனா டைம் நான் என் அக்கா வீட்டில் இருந்தேன். அப்போ அது முடிஞ்ச அப்புறம் சொன்னார், தம்பி உங்களை தான் தேடி இருந்தேன், வாங்க போங்க தான் இப்போ இதெல்லாம் வாங்க உங்களை தான் தேடி இருந்தேன். பொண்ணு விஜயா ஹாஸ்பிட்டல் போகும்போது கொரோனா டைமில் யாரும் அலோவ் பண்ணல. டிரைவர் ஆள் வண்டி விட்டு வரதுக்கு ஆள் இல்லை. அப்போ தான் ஒரே ரெக்வஸ்ட் பண்ணது என்கிட்ட ஒன்று தான். ஆமாம், ஆச்சரியமாக இருந்துச்சு உண்மையாகவே. அது கூட சும்மா இல்லை, நான் எல்லாம் பே பண்ணலாம் நினச்சேன். பரவாயில்லப்பா நான் அங்கே மாட்டிட்டேன்ப்பான்னேன். பரவாயில்ல ஒன்று முடிஞ்சிச்சு. நல்ல உங்களும் ஒன்றும் இல்லைல்ல, நல்லபடியாக இருக்கேன் அப்படின்னேன். சந்தோஷம்னாரு. அதான் லாஸ், பயங்கர லாஸ். ஆமாம் ஆமாம். ஏன்னா இங்கே யாருமே கிடையாது. அவ்வளோ நம்ம யாரும் பழக மாட்டார். அவர் பழக மாட்டாருன்னா ஒரு அம்மா போவாங்க, காலைல பெருக்குவாங்க. வெளியே மட்டும்தான். வீட்டு உள்ளெல்லாம் என்னென்னு இப்போ யாருமே போய் பார்த்ததும் கிடையாது. நானும் வீட்டு உள்ளெல்லாம் போனது கிடையாது. வாசலில் பார்த்து பேசுறதா ஒரு சரி. பயங்கரமான லாஸு. அதான் அந்த சைடை பார்க்க முடியல நம்மளால். டெய்லி போகும்போது வாக்கிங் போனேன். 2 நாள் வாக்கிங்கே போகல நான். அஃப்கோர்ஸ் இப்படி தான் போவேன். அவர் பார்க்காம போக மாட்டேன். காலையில் உட்காந்துருவார், வெளியே உட்காந்துருவார். பனி வெயில் எதுவுமே கிடையாது. அங்கே வெளியில் வாசல் தான் உட்காந்துருப்பார். சாதாரணமாக உட்காந்துருப்பார், தெம்பாக உட்காந்துருப்பார். அதுதான் பயங்கர ஆச்சரியமாக இருக்கும். 101 வயசுனா யாருமே நம்பவே மாட்டாங்க அவரை.
தெம்பான மனுஷன். இங்கே இருக்கவங்கள அக்கம் பக்கத்தில் இருக்கவங்கள சொன்னாங்க, நாங்கள் பார்க்கும்போதெல்லாம் ரொம்ப சாதாரணமாக இருப்பார், இந்த ரோட்டில் தான் வாக்கிங் போவார். நாங்கள் பார்க்கும்போது இந்த உள்ள பார்த்தீங்களா அந்த குட்டியாக ஒரு பிளாஸ்டிக் சேர், இந்த பிளாஸ்டிக் சேரில் தான் உட்காந்துட்டு இருப்பாரு. நாங்கள் யாராச்சும் போய் பேசினா கூட எழுந்து நின்று தான் பேசுவார் எங்ககிட்ட. எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். MCR Pure Cotton Club, formals and casual shirts. Plan your next summer escape with Grand Royal Tours. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் டைல்ஸ்.